இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு டாக்டர் அப்படி என்னதான் கேட்குறாங்கன்னு எனக்கு மெடிக்கல் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. உங்களுக்கு அதான் தெரியும். ஸ்டெத்தம் வச்சு உள்ள கேட்டா அவனுக்கு என்ன நோய் இருக்குதுன்னு சொல்லி அது உள்ள இருந்து யாராவது நமக்கு சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பாருங்க எப்படி அப்பவே இருந்திருக்கிறேன்னு. இதை வச்சு கேட்டா லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புங்கிறது வேற வேற சவுண்டு இதயத்துல வந்து மர்மரெல்லாம் ஏதாவது இருக்குமாமா. வேற வேற சவுண்டு இதயத்துல வந்து மர்மரெல்லாம் ஏதாவது இருக்குமாமா. இருதய நோய் இருந்தா அந்த சவுண்டுக்கு தான் கேட்கும். அதை வச்சு நம்ம படிக்கிற அறிவை வச்சு அது என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சுக்கணும்னாங்க. அதே மாதிரி நுரையீரல் அது வச்சா அது ஒரு சவுண்டு கேட்குது. இழப்பு இருந்ததுன்னா வீசிங்னு சொல்றீங்க இல்லையா, அது விசில் சவுண்டு. அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்டா அது வீசிங் சவுண்டு. டிபி இருந்தால் அது ஒரு மாதிரி சவுண்டு. இப்படியெல்லாம் விதவிதமாக சவுண்டு கேட்கும். ஆனால் அந்த சவுண்டு என்ன, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு நம்ம ஒழுங்காக புக்கை படிச்சிருக்கணும். மூணாவது, வயிற்றுல கேஸ் ஏதாவது குடல் அடைப்பு ஏதாவது இருந்ததுன்னா கூட இதை வச்சு பார்த்து சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த 3 விஷயம் தான் முக்கியமாக ஸ்டெத்தை வச்சு பார்க்கறது. ஆஃப்கோர்ஸ் பிளட் ப்ரெஷர் பார்க்கறது,